Hi all, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் wish you all success சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு Q10 சீரிஸ்ல டிசம்பர் 2018 பார்ட் 3 தான் பார்க்க போறோம். First question, perfectly competitive marketல long runல operate ஆகக்கூடிய firm வந்து அதோட equilibrium condition வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. level of output where அப்படின்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. பேசிக்காவே perfectly competitive marketோட condition என்னன்னா price is equal to AR equal to MR. ஏன் வந்து AR and MR priceக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இது வந்து price taker kind of market. So market fix பண்ற price தான் வந்து இதுல ரன் ஆகக்கூடிய firms வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்களே தவிர பிரைஸ் அவங்களால மேக் பண்ண முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட். லாங் ரன்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபர்ம் வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற கண்டிஷன் தான் MC ஈக்குவல் டு MRன்னு சொல்லுவோம். ஏன் MC ஈக்குவல் டு MRன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா யூஸ்வலா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற குவான்டிட்டில இருந்து ஒரு அடிஷனல் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அடிஷனல் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதுக்கு காஸ்ட் வந்து ஆகும், எக்ஸ்ட்ராவா ஆகும். அதுதான் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் இஸ் நத்திங் பட் அடிஷன் மேட் டு தி டோட்டல் காஸ்ட். அதே மாதிரி தான் ரெவென்யூ. நம்ம அந்த ஒரு அடிஷனல் குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அடிஷனல் குவான்டிட்டினால வரக்கூடிய ரெவென்யூ தான் இந்த மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட்ல நமக்கு MC ஈக்குவல் டு MR கிடைச்சிருக்கா ஈக்குவேஷன். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நார்மலைசிங் த ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் தான் வந்து எல்லா ஃபார்முமே வந்து அட்டைன் பண்ணும் அண்ட் அதில் தான் சஸ்டெயினும் ஆவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாங் ரன்ல ஆப்ரேட் ஆகுறாங்க. ஸோ இந்த ஃபர்ம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ரன் ஆகும்போது இங்க வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு. எதுக்கு? பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்டுக்கு. என்ன அப்படின்னா ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஒரு ஃபர்ம் வந்து எப்ப வேணா என்ட்ரியும் கொடுக்கலாம், நியூ ஃபர்ம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஃபர்ம் வந்து எப்ப வேணா எக்ஸிட்டும் ஆகலாம். ஸோ ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இதோட ஃபீச்சர். ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்ப அதுல இருக்கக்கூடிய ஃபர்ம் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, நல்ல ப்ராஃபிட், அதாவது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வந்து அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்பனா அந்த ப்ராடக்ட் நல்லா போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நியூ ஃபர்ம் என்ன ஆவாங்க அப்படின்னா புதுசா உள்ள வருவாங்க. ஸோ உள்ள வந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும், டிமாண்டை விட சப்ளை ஜாஸ்தி ஆகும் போது பிரைஸ் என்ன ஆகும்னா டிராப் ஆகும். அப்ப சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அட்டைன் பண்ற ஃபர்ம் வந்து அந்த ப்ராஃபிட் கம்மியாகி நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வந்து கொண்டு வந்துரும். இதுவே ரிவர்ஸ்ல இருக்கும்போது ஸோ ஒரு ஃபர்ம் வந்து லாஸ்ல போறாங்க அப்பனா ப்ராடக்ட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ப்ரொடக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஃபர்ம்ல வீக்கா இருக்க ஃபர்ம் வந்து எக்ஸிட் ஆவாங்க. ஸோ எக்ஸிட் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா டிமாண்டை விட சப்ளை என்ன ஆகும் அப்படின்னும் போது கம்மியாகும். கம்மியாச்சுனாலே பிரைஸ் என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆயிடும். ஸோ பிரைஸ் ஜாஸ்தி ஆகும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் வந்து நார்மல் ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஸோ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ல இருந்தாலும் நார்மல் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா நியூ ஃபர்ம் வந்து உள்ள வந்துடும். அதே மாதிரி லாஸ்ல இருந்தாலும் ஆல்ரெடி ரன் ஆக முடியாத ஃபர்ம் வந்து எக்ஸிட் ஆகுறதுனால நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ நார்மல் ப்ராஃபிட்ல என்ன ஆவாங்க அப்படின்னா சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ அதோட ஈக்குவேஷன் AR equal to AC. Maximizing na தான் MC is equal to MR. Normal profit என்னும் போது AR equal to AC. So இது எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணும் போது AR equal to MR. ஸோ இங்க MR equal to MC. ஸோ AR equal to MR equal to MC. அதே மாதிரி இங்க AR equal to AC. ஸோ ACயையுமே கடைசியா போஸ்ட் பண்ணிடுவோம் தான் AR equal to MR equal to AC is equal to MCன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுதான் இந்த ஒரு ஃபர்ம் வந்து லாங் ரன்ல பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஆப்ரேட் ஆச்சுன்னா அதோட ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு AR ஈக்குவல் டு MR ஈக்குவல் டு AC இஸ் ஈக்குவல் டு MC. அதுக்கான 3 கண்டிஷனும் இதுதான். 22nd question. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நியூமரல்ஸ் அசைன் பண்றோம் அண்ட் அது அதோட ஆட்ரிபியூட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது எந்த கைண்ட் ஆஃப் டேட்டான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நாமினல் டேட்டா. நாமினல் டேட்டா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு லேபிள் அசைன் பண்றது. அதாவது லேபிள் எப்படின்னா அதோட ஆட்ரிபியூட், அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸையோ இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸையோ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு லேபிள் அசைன் பண்றது தான் இந்த நாமினல் கைண்ட் ஆஃப் டேட்டா. சே ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ விமன்ஸ்க்கெல்லாம் 1 அப்படின்ற நம்பரை அசைன் பண்றோம், மென்ஸ்க்கெல்லாம் 2 அப்படின்ற நம்பரை அசைன் பண்றோம் அப்படின்னா அந்த கைண்ட் தான் நாமினல் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 and 2 வந்து ஜஸ்ட் லேபிளுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர ஆர்டர் பண்றதுக்கோ ரேங்க் பண்றதுக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் டேட்டா தான் நாமினல் டேட்டா. அதுவே ரேங்க் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆர்டினல் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ ஆர்டினல் டைப் ஆஃப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ குவான்டிடேட்டிவா அந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். அதே மாதிரி இன்டர்வல் டேட்டா அப்படின்னும் போது இது வந்து இதுக்கு ட்ரூ 0 பாயிண்ட் வந்து கிடையாது, பட் ரேஷியோ டேட்டாக்கு வந்து ட்ரூ 0 பாயிண்ட் இருக்கு. ஸோ ட்ரூ 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜீரோன்னு இதுல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜீரோன்னு மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அந்த கைண்ட் வந்து கிடையாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வல் டேட்டா பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளா. 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதுல ஜீரோன்னு மென்ஷன் பண்ணா டெம்பரேச்சரே கிடையாது, ஆனா இதுல அப்படி கிடையாது. பட் ரேஷியோஸ்ல வந்து ஜீரோ வந்து 20 பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வெயிட், ஹைட், ஏஜ் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே ஹைட்டே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏஜ் வந்து ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் பிறக்கவே இல்லை அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ அது வந்து ரேஷியோ கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாலிட்டேட்டிவா, அதாவது ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நியூமரல்ஸ் அசைன் பண்ணியிருந்தோம்னா அது எந்த கைண்ட் ஆஃப் டேட்டானா ஆப்வியஸ்லி நாமினல் கைண்ட் ஆஃப் டேட்டா. 23rd question பொறுத்த வரைக்கும் cumulative frequency distribution ஓட கிராஃப் என்னன்னு சொல்லுவோம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆகிவ்னு சொல்லுவோம். ஸோ ஆகிவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட், ஒன்று வந்து லெஸ் தேன் ஆகிவ், இன்னொன்று வந்து கிரேட்டர் தேன் ஆகிவ். லெஸ் தேன் ஆகிவ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இன்டர்வல்ல அப்பர் பவுண்டரி, கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 10 to 20 சொல்லுவோமா. ஸோ இந்த 10 to 20ல அப்பர் பவுண்டரி அப்படின்னா 20. ஸோ பிலோ த 20 எடுத்து பிளாட் பண்ணி கிராஃப் போட்டோம் அப்படின்னா அது லெஸ் தேன் ஆகிவ். இதுவே கிரேட்டர் தேன் ஆகிவா இருந்துச்சுன்னா லோவர் பவுண்டரி, லோவர் பவுண்டரினா 10 to 20ல லோவர் பவுண்டரி எது 10. ஸோ அந்த 10 விட மோர் தேன் above the 10, above the lower boundary எடுத்து பிளாட் பண்ணி நம்ம கிராஃப் வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கிரேட்டர் தேன் ஆகிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த frequency curve and frequency polygon. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல கொடுத்துருக்காங்க 50 to 60 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர், 60 to 70 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம frequency polygon போட்டோம் அப்படின்னா 60 to 70 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் அப்படியே பிளாட் பண்ணி மிட் பாயிண்ட்டை பிளாட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணிடுவோம். அது வந்து பாலிகன். பட் ஆகிவ்ல இன்னும் கொஞ்சம் ப்ரீ டிஃபைன்டா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் ஆகிவ் போடுறதுனால இப்போ பிலோ 70 ஆர் அபவ் 80 இந்த மாதிரி மார்க்ஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் மட்டுமே நமக்கு கிராஃபா பிளாட் பண்ணணும்னா ஆகிவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து frequency curve. frequency curve பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து கிளாஸோட மிட் பாயிண்ட், கிளாஸ் இன்டர்வல் வந்து 10 to 20 அப்படின்னா 10 to 20யோட மிட் பாயிண்ட் வந்து 15 and 20 to 30 ஆச்சுன்னா அதோட மிட் பாயிண்ட் வந்து 25. ஸோ மிட் பாயிண்ட்ஸை ஒரு சைட் பிளாட் பண்ணி அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சிஸை பிளாட் பண்ணி அப்படியே கர்வா நம்ம வந்து கிராஃபை வந்து போடுறது தான் வந்து frequency curve. இதே தான் frequency polygon, பட் அது கர்வா இருக்கும். பட் frequency polygon பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். And last one வந்து pie diagram. யூசுவலா இது எல்லாருமே போடுறது இட்ஸ் அ சர்க்குலர் சார்ட். ஸோ மினிமலிஸ்டிக்கான டேட்டாஸ்க்கு இடையில கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா இந்த பை டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கம்பெனிஸோட ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கம்பேர் பண்ண போகிறோம், ஆர் மார்க்கெட் ஷேரை கம்பேர் பண்ண போகிறோம், இல்லை ஒரே கம்பெனிலே அவங்களோட குவார்ட்டர் எப்படி இருக்குன்றத வந்து கால்குலேட் பண்ணி அதை பர்சன்டேஜஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பை டயக்ராம் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆகிவ் பொறுத்த வரைக்கும் மீடியன் அண்ட் குவார்டைல வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு வந்து இந்த ஆகிவ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
24th question different kinds of class கொடுத்துட்டு இந்த கிளாஸ்க்கான explanation கொடுத்து என்ன kind of classன்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸோட டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் அண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் இன்டர்வல்னாலே நமக்கு தெரியும் 10 to 20 20 to 30 இந்த மாதிரி கொடுக்கறது தான் கிளாஸ் இன்டர்வல். அதில் ஓப்பன் எண்ட் கிளாஸ் அப்படின்னு எதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸ்னா ரெண்டு லிமிட் இருக்கும் யூஸ்வலாக 10 to 20 அப்படின்னா அந்த 10 தான் லோவர் லிமிட்னு சொல்லுவோம் 20 அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். பட் ஓப்பன் அண்ட் கிளாஸ்ல ஒரு லிமிட் ஏதாவது ஒரு லிமிட் இருக்கும் எய்தர் லோவர் இருக்கும் இல்லனா அப்பர் இருக்கும். சோ அதை எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா less than 10 or more than 20 இந்த மாதிரி கொடுக்கிறது வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கிறது தான் ஓப்பன் எண்ட் கிளாஸ். அண்ட் இதோட ஆப்போசிட் தான் க்ளோஸ் எண்ட் கிளாஸ். க்ளோஸ் எண்டட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ரெண்டு லிமிட்டுமே இருக்கும் அப்பர் லிமிட்டும் இருக்கும் லோவர் லிமிட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா நம்ம யூஸ்வலா கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்கும்ல அதுதான் 10 to 20 இதுல லோவர் லிமிட்டும் இருக்கு அப்பர் லிமிட்டும் இருக்கு. ஸோ அது வந்து க்ளோஸ் எண்டட் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ். எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸோட அப்பர் லிமிட் தான் அடுத்த கிளாஸோட லோவர் லிமிட்டா இருக்கும். ஸோ இதை பாருங்க 10 to 15 இருக்கா. ஸோ இதோட அப்பர் லிமிட் தான் அடுத்த கிளாஸோட லோவர் லிமிட்டா இருக்கும். ஸோ 15 to 20 இப்படி இருக்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த லோவர் லிமிட்டுக்குள்ளே அப்பர் லிமிட்டும் இருக்கும். ஸோ 20னா அந்த 20 ரேஞ்சிலே வந்து அப்பர் லிமிட் வந்து முடிஞ்சிடும் 30 போகாது 20 to 29 30 to 39. ஸோ இதுக்குள்ளேவே முடிஞ்சிடுறது தான் வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ். அந்த ஃபர்ஸ்ட் லிமிட்டுக்குள்ளாரே லோவர் லிமிட்டுக்குள்ளாரே எக்ஸாக்டா முடிஞ்சிரும் அப்படின்றது தான் வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா கிளாஸ் ஹேவிங் இட்ஸ் அப்பர் லிமிட். ஸோ ஒரு கிளாஸோட அப்பர் லிமிட் நெக்ஸ்ட் கிளாஸோட லோவர் லிமிட்டா ட்ரீட் பண்ணாங்கன்னா அது என்ன கைண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ். 25th question standard normal probability distribution ஓட mean and standard deviation என்னன்ற மாதிரி question கேட்டிருக்காங்க. standard normal probability distribution வந்து Z distribution சொல்லுவோம். and இது வந்து ஒரு specific kind of normal distribution. இதோட மீன் வேல்யூ வந்து 0 and standard deviation ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மீன் 0 and standard deviation வந்து 1. அதாவது மியூ வந்து 0 sigma is equal to 1. 26th question match the following question. Standard error of the mean அப்படின்னு சொல்லியாச்சுனாலே standard deviation of the sampling distribution mean, which means sample mean population mean ல இருந்து எவ்வளோ வேரி ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த standard error. So standard error of mean வந்து standard deviation of the sampling distribution of the mean. And second one வந்து base of point estimate of mean of the population. Mean of the population ஓட estimation தான் mean of the sample. So இதோட answer mean of sampling distribution of the mean. And third one non-specific hypothesis. இதை வந்து alternative hypothesis of two-tailed ன்னு சொல்லுவாங்க. So இதை எப்படி represent பண்ணுவாங்கன்னா alternative hypothesis mu1 not equal to mu2. So ரெண்டு மீனும் not equal இருக்குன்றது which is greater ன்னு மென்ஷன் பண்ணாம ரெண்டுமே not equal இருக்குன்னு சொல்றது தான் இந்த non-specific hypothesis. And last one parameter value of descriptive statistics. Parameter அப்படின்னு சொல்லியாச்சுனாலே mean variance அதை மீன் பண்ற வேல்யூ தான் பாராமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா சாம்பிள் மட்டும் இல்லாம கம்ப்ளீட் பாப்புலேஷனோட அப்சர்வேஷன் இருக்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப இதுக்கான ஆன்சர் வேல்யூ பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன் ஆஃப் தி பாப்புலேஷன். 27th question overweight and life expectancy இந்த ரெண்டு வேரியபிள் இடையில highly inverse relationship இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது coefficient of correlation ஓட வேல்யூ என்னவா இருக்குன்றதான் question. So inverse relationship அப்படின்னும் போது negative and direct relationship அப்படின்னு சொல்லும் போது நமக்கு positive. So
ஆன்சர் அதாவது வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை மீன் பண்ணுது. ஸோ ரெண்டு வேரியபிளுக்கு இடையில டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் கோரிலேஷன். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வரும் அண்ட் பாசிட்டிவ் கோரிலேஷன். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் தான் நெகட்டிவ். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் மீன் பண்ணுது. இங்க ஓவர் வெயிட் டிக்ரீஸ் ஆக ஆக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதான் இதோட மீனிங். ஸோ இது வந்து ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்படி இருக்கும்போது அது நெகட்டிவ் கோரிலேஷன் சொல்றோம். அப்படி நெகட்டிவ் கோரிலேஷன்னா ஆன்சர்ஸ் அதாவது வேல்யூ வந்து மைனஸ்ல வரும், நெகட்டிவ்ல வரும். இங்க கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூஸ் நெகட்டிவ்ல இருக்கு, தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். இப்ப ரெண்டுல எது ஆன்சர்னு பிக் பண்ணணும் அப்படின்னா இங்க செக் பண்ணணும். வெரி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஹைனா க்ளோஸ் டு -1. இந்த -0.80 தான் க்ளோஸ் டு -1 வேல்யூ அப்படின்னுமோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 28th question, match the following question. First one வந்து chi-square test. Chi-square test பொறுத்த வரைக்கும் non-parametric test. இதுல வந்து absorbed frequency and expected frequency ரெண்டையும் compare பண்ணி difference இருக்கான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. and இத goodness of fit testing னு சொல்லுவாங்க. and next one வந்து ANOVA. ANOVA F test பொறுத்த வரைக்கும் analysis of variance னு சொல்லுவோம். so more than two groups இடையில இருக்க மீனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் இந்த ANOVA F test. and Z test இருந்தாலும் சரி T test இருந்தாலும் சரி இட்ஸ் a parametric test. and Z test பொறுத்த வரைக்கும் large sample size இருக்கணும், அதே மாதிரி populationோட standard deviation available இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா Z test யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே T test இருந்துச்சுன்னா sample size வந்து ஸ்மாலா இருக்கணும் and populationோட standard deviation வந்து not available இருக்கணும், unknown இருந்துச்சு அப்படின்னா T test வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க hypothesis. 29th question, match the following question. நீங்க வந்து sales executive, branch manager, foreman and production manager வந்து match பண்ணனும் உங்களோட லெவல்ஸ்க்கு ஏத்த மாதிரி. so first அதுக்கு hierarchy பார்த்துடலாம். very first level வந்து production manager, இவங்க வந்து plans and coordinate பண்ணுவாங்க. next வந்து branch manager பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ற plans and policies அவங்க branchesல வந்து execute பண்ணுவாங்க, implement பண்ணுவாங்க. and foreman பொறுத்த வரைக்கும் supervisors and sales executive பொறுத்த வரைக்கும் டைரக்டா sales execute பண்றவங்க. and last operationல இருக்கிறவங்க தான் இந்த sales executive. இப்ப match பண்ணிடலாம். sales executive operating force, branch manager middle management, foreman lower management and production manager top middle management. 30th question, correct code வந்து pick பண்ணனும். இதுல statement 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹியூமனோட significant feature வந்து அவங்க பிளான் பண்றதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. and statement 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளான் அப்படின்றது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய திங்ஸ்க்கான ஐடியா, அந்த ஐடியாவை கேப்சர் பண்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்படின்னும் போது இதுக்கான ஆன்சர் வந்து போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். இன்னைக்கு Q10 சீரிஸ் இதோட ஓவர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. and